ஹைகோர்ட் உத்தரவை அலட்சியப்படுத்தி அரசு ஊழியர் ஆசிரியர் ஸ்ட்ரைக் நீடிக்கும் நிலையில் அவர்கள் ஏற்கனவே வாங்கும் சம்பளமே அரசின் நிதி நிலைமைக்கு மீறியது என்பதை வலியுறுத்தும் செய்திகளும் விமர்சனங்களும் சமூக ஊடகங்களில் வேகமாக பகிரப்படுகிறது. 2017 அக்டோபர் 11ஆம் தேதி முதல்வர் வெளியிட்ட அறிவிப்பில் அரசு ஊழியர்களின் ஊதியம் 2.57 மடங்கு உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழக அரசில் மிகவும் கடைசி நிலையில் உள்ள ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் 6,100 ரூபாயாக இருந்தது. 15,700 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. மிக உயர்ந்த பதவியில் உள்ள ஊழியருக்கு அதிகபட்ச ஊதியம் 77,000 ரூபாயாக இருந்தது. 2.25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இது தவிர அரசு ஊழியர் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் ஆகியவையும் 2.57 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. ஓய்வு பெறும்போது வழங்கப்படும் அதிகபட்ச பணம் 10 லட்சம் ரூபாயாக இருப்பது 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் தொகுப்பூதியம், மதிப்பூதியம், நிலையான ஊதியம் பெறுவோருக்கும் 30% ஊதிய உயர்வு தரப்படும். இந்த ஊதிய உயர்வின் காரணமாக தமிழக அரசுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 14,719 கோடி ரூபாய் கூடுதலாக செலவு ஏற்படும். இவ்வாறு முதல்வர் வெளியிட்ட ஊதிய உயர்வு அறிவிப்பு பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரசின் வருவாயில் 67% அளவுக்கு ஊழியர்களின் ஊதியத்துக்கே போய்விடுவதால் பொதுமக்களின் நலன்களுக்கான வளர்ச்சித் திட்டங்களுக்கு செலவிட முடியாத அவலம் நேருகிறது என சட்ட பஞ்சாயத்து அமைப்பு சுட்டிக்காட்டியது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை மாநில அரசு ஊழியர்கள் கேட்பதில் எந்தவிதமான நியாயமும் கிடையாது என்பதால் மாநில அரசு அந்த கோரிக்கையை பொருட்படுத்த அவசியமில்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருந்தது. பின்னர் ஒரு கட்டத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் இதே புள்ளி விவரத்தை எடுத்துச் சொல்லி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இவ்வளவு அதிகமான சம்பளம் வாங்கியும் திருப்தியடையாமல் இன்னும் கொடு என கேட்பது பொதுமக்களுக்கு எதிரான அணுகுமுறை என சுட்டிக்காட்டினார். அந்த உரையும் சமூக ஊடகங்களில் இப்போது அதிகமாக பகிரப்படுகிறது. இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.